பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். மேத்யூ சாப்டர் 21 verse 22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். If you believe, you will receive whatever you ask for in prayer. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. நீ அநேக நாட்கள் நீ ஜெபிக்கிற, ஆனா நீ விசுவாசத்தோட நீ ஜெபிக்கிறது இல்ல. ஒரு சின்ன காரியத்துக்காக நீ ஜெபிச்சாலும் இல்ல பெரிய காரியத்துக்காக நீ ஜெபிச்சாலும் விசுவாசத்தோட நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு அதை தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப நீங்க பண்ண போகிற ஜெபம் விசுவாசத்தோட இருக்கணும். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு கடமைக்காக இல்ல அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏசப்பா கிட்ட கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து அடுத்தடுத்த காரியங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சு நீ ஜெபிக்கிற அப்படின்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. ஏசப்பா எனக்கு இதை தருவார், ஏசப்பா இந்த காரியத்தை வாய்க்க செய்வார், ஏசப்பா இதுல ஒரு விடுதலை தருவார்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. இப்போ நீங்க ஒருத்தங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க, அவங்க ஏதோ ஒரு பயங்கர வியாதிப்பட்டு அவங்க பலவீனத்துல இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது நீங்க நம்ம ஜெபம் பண்ணாலாம் எப்படி இது நடக்க போகுது, என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்கள்லாம் ஜெபிச்சிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணும்போது இது என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அவிசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா நான் ஜெபிக்கும் போது நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்போ நீங்க ஒவ்வொருத்தங்களுக்காக பேரை சொல்லி ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார், இயேசு விடுதலை தருவார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி தேவைகள் இருக்கு, நீங்க சந்திப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்கிறது என்னவாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தின்படி சரியான காரியங்களை நீங்க கேட்கின்ற பொழுது நிச்சயம் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது இனி விசுவாசத்தோட ஜெபிக்கணும். எந்த காரியத்துக்காக ஜெபிச்சாலும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே பிள்ளைங்க விசுவாசத்தோட ஆண்டவரே ஜெபிக்காம ஆண்டவரே ஏதோ கடமைக்காக ஜெபிச்சிருந்தாங்கன்னா ஆண்டவரே நீங்க மன்னிங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே பிள்ளைங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க, பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுங்க. நீங்க தகப்பனே விசுவாசத்துல வளர கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனி நீங்க ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.